இந்த ஆத்துக்குள்ள திடீர்னு ஒரு ஷார்க் வந்துருது. அந்த நேரம் பார்த்து கரெக்டா போட்டியும் ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் இப்ப தண்ணிக்குள்ள டைவ் அடிச்சு நீந்திட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நெட்டை வச்சு பிளாக் பண்ண இடம் திடீர்னு வந்துருது. அந்த இடத்துக்குலாம் யாருமே போக கூடாது. ரிசர்ச்சுக்காக தண்ணிக்கு அடியில போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கும். அதுக்குள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட சின்ன ஷார்க் எல்லாம் இருக்கும். இந்த போட்டியில இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஆளா காணாம போயிட்டு இருப்பாங்க. ஆனா மத்தவங்க அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அவங்களோட எய்மை நோக்கி போயிட்டே இருக்காங்க. அப்ப கொஞ்ச நேரத்திலேயே எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த இடத்துல ஷார்க் இருக்குன்னு. அவங்க எல்லாரும் எவ்வளவு ஏற ட்ரை பண்ணாலும் மேல ஏற முடியல. உடனே அந்த இடத்துக்கு போட் எடுத்துட்டு வந்து ஷார்க்கை பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்றாங்க. அந்த ஷார்க்கும் தப்பிக்கிறதுக்காக ரொம்ப வேகமா நீந்தி போயிட்டு இருக்கும் போது பல வருஷத்துக்கு முன்னாடி வார்ல யூஸ் பண்ண பாம்பை தட்டி விட்டு போயிடும். அதுல ஒரு பாம் மட்டும் தரையில கிளிக் ஆயிரும். உடனே அந்த இடத்துல பெரிய பிளாஸ்டே நடக்கும். அந்த ஆரே ஃபுல்லா டேமேஜ் ஆகி தண்ணி எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி எல்லாமே ஊருக்குள்ள ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அந்த தண்ணி ஃபுல்லா பரவனனால ஷார்க்கால நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த சிட்டியே இப்ப பாதி தண்ணியில முழுங்கி இருக்கு. இப்போ அந்த இடத்த ஷார்க் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு.